கர்நாடகா ஸ்பெஷல் தும்கூர் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா செவக்க வறுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் பாதி விரல் சைஸ் இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி மல்லித்தழை, 1 கைப்பிடி புதினா தழை சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து இதோட 1 கைப்பிடி தேங்காய், 1 சொல புளி சேர்த்து தேங்காயோட கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 1 நூல் பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சூட்டிலே நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்தையும் சேர்த்து இன்னுமே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தும்கூர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சட்னியோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.